தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அடுத்த ஓரிரு வாரத்துக்குள் பாஜகவின் புதிய தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அடுத்த தலைவருக்கான பரிசீலனை பட்டியலில் பேசப்படும் பெயர்கள் என்ன? இவ்வளவு காலதாமதமாக என்ன காரணம்? இன்றைய பெருஞ்செய்தியில் பார்க்கலாம். பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் 6 மாதங்களுக்கு முன்பே முடிந்துவிட்டது. ஆனால் அடுத்த தலைவர் இன்னமும் நியமிக்கப்படவில்லை. உலகிலேயே பெரிய கட்சி என்கிறீர்கள், ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியவில்லையா என்று நாடாளுமன்றத்திலேயே பாஜகவை கேலி செய்துவிட்டார் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ். ஆனாலும் தலைவர் தேர்வு தொங்கலில் இருப்பதற்கு பாஜக RSS இடையேயான கருத்து வேறுபாடுகள்தான் முக்கிய காரணம் என்கிறார்கள் டெல்லி வட்டாரத்தில். டெல்லியின் உச்ச அதிகார பீடங்களில் இன்று முணுமுணுக்கப்படும் தகவல் இதுதான். பாஜக தலைவர் பதவிக்கு மோடி ஷா ஜோடி கொண்டுவர என்னும் விருப்ப பட்டியலில் முன்வரிசையில் இருக்கும் பெயர்கள் பூபேந்திர யாதவ், தர்மேந்திர பிரதான். மோடி அமைச்சரவையில் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அமைச்சராக நீடிப்பவர் பூபேந்திர யாதவ். ராஜஸ்தானிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மற்றொருவரான தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர், ஒடிஷாவைச் சேர்ந்தவர். இருவருமே துடிப்பான செயல்பாட்டுக்கு பேர் போனவர்கள். 55, 56 வயதில் இருப்பவர்கள். சமீபத்தில் நடந்த ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல்களில் பாஜகவை வெற்றி பெற வைத்து தங்கள் நிர்வாக திறனை நிரூபித்தவர்கள். ஆனால் RSS அமைப்போ மத்திய அமைச்சர்களான சிவராஜ் சௌஹான், ML கட்டார் இருவரின் பெயர்களையே பாஜக தலைமையிடம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. சிவராஜ் சௌஹான், ML கட்டார் இருவருமே RSSல் கீழ்நிலையிலிருந்து பணியாற்றி மேலே வந்தவர்கள் என்பது போக, சங்கமா மோடி ஷாவா என்றால் சங்கத்தின் பின் உறுதிபட நிற்கக்கூடியவர்கள் என்பதே முக்கியமான பின்கதை. மாதா கி, மான்ய நரேந்திர மோடி ஜி கி. குறிப்பாக RSS தன்னுடைய முதல் தேர்வாக குறிப்பிடும் சிவராஜ் சௌஹானுக்கு 66 வயதாகிறது. மோடியும் சௌஹானும் ஒரு காலத்தில் இணையாக வளர்ந்தவர்கள். குஜராத்தில் முதல்வராக மோடி பொறுப்பேற்ற அதே காலகட்டத்தில்தான் மத்திய பிரதேசத்தில் சௌஹான் முதல்வராக பொறுப்பேற்றார். மோடியை போன்றே சௌஹானும் தன்னுடைய மாநிலத்தில் மிகவும் செல்வாக்கான தலைவர். தேர்தல்களில் தொடர் வெற்றிகளை குவித்தவர். மத்திய பிரதேசத்தின் நீண்டகால முதல்வராக 16 ஆண்டு காலம் இருந்தவர். கடைசியாக நடந்த 2023 சட்டமன்ற தேர்தலில் பாஜக மத்திய பிரதேசத்தில் பெற்ற வெற்றிக்கும் கூட அவரே காரணகர்த்தா. என்றாலும் மோடி ஷா விருப்பத்தின் பேரில் முதல்வர் பதவியை விட்டுக் கொடுத்துவிட்டு மத்திய அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார். குஜராத்தில் மோடி செய்த சாதனைகளை விட மத்திய பிரதேசத்தில் சௌஹான் செய்த சாதனைகள் மேலானவை என்று அத்வானியால் பாராட்டப்பட்டவர் சௌஹான். ஆனால் சௌஹானை ஏற்பதில் மோடி ஷாவுக்கு பெரும் தயக்கம் இருக்கிறது. இத்தகு சூழலில்தான் ML கட்டார் எனும் மனோகர்லால் கட்டார் பெயரை அடுத்த வாய்ப்பாக கொடுத்தது RSS. இவர் சங்கத்துக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்டவர். பிரம்மச்சாரி. 15 ஆண்டுகள் முழு நேர பிரச்சாரகராக இருந்தவர். பிறகு மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்து ஹரியானா பாஜகவை வழிநடத்தியவர். ஹரியானாவின் முதல்வராக இருந்தவர். இவரை ஏற்பதிலும் மோடி ஷா தயக்கம் காட்ட அடுத்த யோசனையாகத்தான் ஏன் ஒரு பெண் அரசியலரை இம்முறை பாஜக தலைவராக்க கூடாது எனும் வியூகத்திலும், தலித் தலைவர் ஒருவரை ஏன் கொண்டு வரக்கூடாது எனும் வியூகத்திலும் இன்னொரு பட்டியலை RSS தலைமையிடம் கொடுத்து விவாதித்து வருகிறது பாஜக தலைமை. மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன், NT ராமாராவுடைய மகளும் ஆந்திர பாஜக தலைவருமான புரந்தேஸ்வரி தொடங்கி ஸ்மிருதி இரானி, வானதி சீனிவாசன் வரை உள்ளடக்கிய பட்டியலை இப்போது விவாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. வரவிருக்கும் பீகார், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளம், அசாம் மாநில தேர்தல்களில் தொடங்கி 2029 மக்களவைத் தேர்தல் வரை கணக்கிட்டு இன்னொரு பட்டியலும் பரிசீலனையில் உள்ளதாக தெரிகிறது.
தேசிய தலைவர் தேர்வை ஒட்டி பல மாநிலங்களிலும் புதிய தலைவர்கள் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் கட்சி பணிகளில் வாய்ப்பு அளிக்கப்படாதோருக்கு ஆட்சியில் இடமளிக்கும் வகையில் அமைச்சரவை மாற்றமும் திட்டமிடப்படுகிறது. எது எப்படியாயினும் RSS தலைமை எடுப்பதே இறுதி முடிவாக இருக்கும் என்று தெரிகிறது. 2014 முதல் 2024 வரை மோடி ஷாவிடம் முழு கட்டுப்பாடும் இருந்த சூழல் வெகுவாக மாறியிருப்பதையும் RSS கரங்கள் உயர்வதையும் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது என்கின்றன டெல்லி வட்டாரங்கள். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.